Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 9 rectification of errors உடைய exercise 10th sum பார்க்கலாம். The following errors were located after the preparation of trial balance. Pass journal entries to rectify them. Assume that there exists a suspense account அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது after the preparation of trial balance இந்த errors எல்லாமே லொகேட் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண போறோம். அட் த சேம் டைம் இதுல சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பாருங்க. The total of sales book was undercast by 350 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஜேர்னல்ல எங்க வரும், கிரெடிட் சைட்ல வரும் இல்லையா. ஸோ இது அண்டர்காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால நம்ம ஒரிஜினல் என்ட்ரி போடணும். அப்ப சேல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரெடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சேல்ஸ் வந்து கிரெடிட் பண்றோம். அப்ப டெபிட் சைட்ல போடுறதுக்கு இன்னொரு அக்கவுண்ட் வேணும் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட போறோம். ஓகே, ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ்னு போட்டுக்கோங்க. ஜேர்னலுடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு 350 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல எழுதிக்கோங்க. பீயிங் அண்டர்காஸ்டிங் இன் த சேல்ஸ் புக் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. The total of the discount column on the debit side of cash book rupees 420 was not posted. அதாவது டிஸ்கவுண்ட் காலம், டெபிட் சைடுடைய டிஸ்கவுண்ட் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் புக்ல டிஸ்கவுண்ட் காலம் டெபிட் சைட்ல என்ன காலம் வரும், டிஸ்கவுண்ட் அலவுட் காலம் தான் வரும் இல்லையா. சோ இது வந்து நமக்கு இன்னுமே போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் போஸ்டட் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் காலம் டெபிட் சைட்ல கேஷ் புக்ல வரும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம டெபிட் பண்ணணும். ஓகே, நாட் போஸ்டட் அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இதுவே போஸ்டட் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆப்போசிட் என்ட்ரி போடணும். ஓகே, டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெப்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 420 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல எழுதிக்கோங்க. பீயிங் டிஸ்கவுண்ட் அலவுட் நவ் ரெக்கார்டட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. The total of one page of the purchases book of 5353 was carried forward to the next page as 5533. அதாவது பர்ச்சேஸ் புக் உடைய ஒரு பேஜ்ல 5353 rupees வந்து டோட்டல் வந்திருக்கு. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு அதிகமா போட்டுட்டாங்க. 5533 rupeesனு அதிகமா போட்டுட்டாங்க. அப்ப இது என்னது, ஓவர் கேஸ்ட். ஓகே, ஸோ பர்ச்சேசஸ் அப்படின்றது நமக்கு ஜேர்னல் என்ட்ரியில டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா. இப்ப டெபிட் சைட்ல வரக்கூடிய பர்ச்சேஸ் அக்கவுண்ட் ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம கிரெடிட் பண்ண போறோம். சரியா. ஸோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு 180 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல எழுதிக்கோங்க. பீயிங் பர்ச்சேசஸ் புக் கேரிட் ஃபார்வர்ட் எரர் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. Salaries 2400 was posted as 24,000 rupees. அதாவது salary பே பண்ணிருக்காங்க, 2400க்கு தான் பே பண்ணிருக்காங்க. ஆனா அதை எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட் பண்ணும்போது 24,000 rupees அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அதிகம் இல்லையா, ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நம்ம salary பே பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோம், salary account debtor டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தானே வரும். ஸோ சேலரி அக்கௌண்ட் நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். இது ஓவர் கேஸ்ட் அப்படின்றதுனால நம்ம ஆப்போசிட் என்ட்ரி போடணும். அதனால சேலரியை நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேலரிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 21,600 rupees போட்டுக்கோங்க போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல. பீயிங் ஓவர் கேஸ்ட் ஆஃப் சேலரிஸ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இங்க டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம போடணும். சரியா, அதனால 21,600 rupees வரும். 24,000 rupeesல இருந்து 2,400 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 21,600 rupees வரும். அதுதான் நம்ம போடணும். நெக்ஸ்ட், purchases of goods from Sembiyanma Devi on credit for 180 rupees was posted to her account as 1,800 rupees. அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நம்ம செம்பியன்மா தேவி கிட்ட இருந்து, கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கோம் செம்பியன்மா தேவி கிட்ட இருந்து. ஸோ இதுக்கான என்ட்ரி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு செம்பியன்மா தேவி அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரும் இல்லையா. அட் த சேம் டைம் 180 rupeesனு போஸ்ட் பண்றதுக்கு பதிலா 1,800 rupees அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஓவர் கேஸ்ட். ஓகேவா, அதிகமா வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப ஜேர்னல் என்ட்ரியில செம்பியன்மா தேவியுடைய அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வந்துச்சு இல்லையா. இப்ப நம்ம இதை ஓவர் கேஸ்டா இருக்கு அப்படின்றதுனால நம்ம டெபிட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இந்த 1,800 rupeesல இருந்து 180 rupees மைனஸ் பண்ணோம்னா 1,620 வரும். அதுதான் நம்ம எழுதிக்கணும். செம்பியன்மா தேவி அக்கௌண்ட் டெப்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1,620 rupees போட்டுக்கோங்க போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல. பீயிங் ஓவர் கேஸ்ட் அமௌண்ட் நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிடுங்க.